தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோட முதலமைச்சர் விஜய் அவர்களோட தாவக கட்சியான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருக்கு. ஆரம்பத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான முன்மொழியை விஜய் அவர்கள் வாசிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் குறிப்பா ஆதரவு தரக்கூடியவங்க எல்லாருமே அவங்களோட நிலைப்பாட அறிவிச்சாங்க. பதவி இயக்கத்துக்கு முன்னாடி ஆதரவை தெரிவிச்சிருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஆதரவு அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. நேத்துல இருந்தே அமமுக எம்எல்ஏ காமராஜும் டிவிகேவை தான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது மூலயமாவே ஏற்கனவே 118 தாண்டி விஜயோட ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, நம்பிக்கை வாக்கெடுப்பு கிடைச்சிருச்சு. ஆனா எதிர்கட்சி சேர்ந்த உதயநிதி அவர்கள் இருக்காருல்ல, அவரு தன்னோட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து, அதாவது விஜய் அவர்களோட இதுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க மாட்டோம், நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முதலமைச்சர் விஜய் மேல வச்சிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. புஷ்பா படத்துல வர்ற மாதிரி இவர் யாரு கூடலாம் ஆதரவு கேட்கிறாரோ அவங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா போய் இறங்குது. சோஃபா போய் இறங்கின கொஞ்ச நேரத்துல முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போறாரு. மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. சேஞ்ச் அப்படிங்கிறது இப்ப எக்ஸ்சேஞ்சா மாறிடுச்சு போல இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை மட்டுமே போட்டு மக்கள் ஓட்டை வாங்கி இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனா ரீல்ஸ் இல்லாம ரியல் லைஃப்லயே ஒரு முதலமைச்சரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. முன் வச்சது மட்டும் இல்லாம திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், திமுக வந்து ஒரு தீய சக்தி, கெட்ட சக்தின்னு சொல்லிட்டு அந்த திமுக கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றவங்க கூட தான் இன்னைக்கு ஆதரவு வாங்கி அவர் பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காரு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம். எக்காரணத்தை கொண்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய எந்த விதமான திட்டங்களையும் அவர் வந்து நடைமுறைப்படுத்தாமல் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கான விமர்சனம் வச்சிருக்காரு. அதுக்கு முதலமைச்சர் விஜய் பதில் கொடுக்கும்போது கண்டிப்பா மக்களோட திட்டங்கள் எதுவுமே பாதிக்கப்படுற மாதிரி இந்த அரசு செயல்படாது அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியும் கொடுத்திருக்காராம். எக்கச்சக்கமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு திமுக கட்சி சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. 118 நம்பிக்கை வாக்கெடுப்பு கிடைச்சாலே தாவேக ஆட்சி தொடரும். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 140க்கும் அதிகமா பெரும்பான்மை வாக்கெடுப்பு கிடைச்சிருக்கு. 22 பேரு ஆதரவு இல்லைன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமா 61 பேரு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இது மூலயமா இப்ப சபாநாயகர் விஜய் அவர்களோட இந்த தாவேக கட்சி ஆட்சி வந்து நிலைக்க போது, அவங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.